வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். ஞான களஞ்சியம் 1ஆம் புக்கில் 636வது கவிதை. இன்றைய தலைப்பு என்னென்னா, நல்லோர் இயல்பு. நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். நன்மை பிறர் கழித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். வன்மை வழக்குடையோர் வருந்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்கட்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர். வன்மை வழக்குடையோர் வருந்திடினும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்கட்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. நல்லோர் இயல்புன்னு சொல்லிட்டார். நல்லவங்க இயல்பு எப்பவுமே மற்றவங்களோட துன்பத்தை கண்டு இறங்கிறது, அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவர் தெரியாமல் அறியாமல் மன்னிக்கிறது, மறக்கிறது, இதுதான் நல்லோருடைய இயல்பு. நம்ம எல்லோரும் நல்லவராக்க தான் மனவளக்கலையுடைய நோக்கமே. நான் நல்லவன் எல்லோரும் நம்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த குணங்கள் இருக்கா அப்படின்னு தற்சோதனை செஞ்சு பாருங்கள். மகரிஷி ஒரு முறை இந்த லுங்கி கம்பெனி நடத்திருந்தப்போ மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம் வந்தது. 2000 தொழிலாளர்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருந்தாரு. 2 கார் வச்சுருந்தார். வீடு வாசல் பங்களா எல்லாமே வச்சுருந்தார். வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு கார் பிரசவத்துக்கு இலவசமாக போகிறது மாதிரி எல்லாம் அவ்வளோ நல்ல நிலையில் இருந்தப்போ திடீர்னு 2ஆம் உலக போரில் பொருளாதாரம் நொடிச்சு போச்சு. மக்களுக்கும் ரொம்ப இந்த தொழிலே முடங்கி போச்சு. அப்போ இவர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க தொழிலாளர்கள். இப்போ அந்த கடனுக்கு கட்டணுமே சொல்லிட்டு இந்த கணக்கு வழக்கு பார்க்குற இந்த ஆடிட்டர்லாம் சொல்கிறாங்களாம், உங்கள்கிட்ட வாங்கின கடனே வச்சு நம்ம வசூல் பண்ணாலே உங்கள் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னப்போ மகரிஷி அவங்க ஒத்துக்கலையாம். வேண்டாம், அவங்களே ஏழைங்க, நம்ம அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்ற கடனே நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய சொத்து பத்தெல்லாம் விற்று கடனை அடைச்சி நடுத்தருவில் நின்னார் மகரிஷி. இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுது பாருங்க. நஷ்டத்தை தான் ஏற்று நன்மை பிறர் கழித்து இன்பம் அடைவார்கள், அந்த மாதிரி மகரிஷி பண்ணாராம். இதே தான் நம்ம ரமண மகரிஷியும் சரி, பாம்பன் சுவாமிகளும் சரி, பக்தர்கள் கொடுக்குற அவருடைய கோரிக்கைகளையோ அவர்களுடைய நோய்களையோ தான் ஏற்று தான் துன்பம் அடைஞ்சு அவங்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு. இதே தான் ஒரு படத்தில் உயர்ந்த மனிதன் படத்தில் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்வார், கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கண்ணதாசன் பாடியிருப்பார். பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவது பிழையில்லா செழிப்பில்லா இன்பம் என்று மகரிஷி சொல்வார். அதுபோல் நாம் இந்த மனவளக்கலையில் நம்ம அவருடைய மகரிஷியுடைய உயர்ந்த கருத்துக்களை ஏற்றி அவருடைய அத்தனை பயிற்சிகளை செய்து நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை பிறருக்கு செய்து நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்பமாக வாழணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.